தினமொரு வசனம். நான் மனுஷரால் மகிமையை ஏற்றுக்கொள்ளுகிறதில்லை. உங்களில் தேவ அன்பு இல்லை என்று உங்களை அறிந்திருக்கிறேன். நான் என் பிதாவின் நாமத்தினாலே வந்திருந்தும் நீங்கள் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை. வேறொருவன் தன் சுய நாமத்தினாலே வந்தால் அவனை ஏற்றுக்கொள்வீர்கள். யோவான் 5வது அதிகாரம் 41, 42, 43 வசனங்கள். ஒரு நல்ல நிலத்தில் ஆகாத செடிகளும் கொடிகளும் எளிதாக முளைத்து வளருவது இல்லை. ஆனால் கவனிக்கப்படாததும் சீர்படுத்தப்படாததுமான நிலத்தில் விரைவில் வளர்ந்து பெருகிவிடும். அதுபோல தேவனை அறிந்த ஒரு இருதயத்திலோ, தேவ அன்பை அடையாளம் கண்டு கொண்ட ஒரு இருதயத்திலோ வெறுப்பு, கசப்பு, வைராகியம், பகைமை, மன்னியாமை போன்ற தீய பண்புகள் வேரூன்ற முடியாது. தேவ அன்பு, ஐக்கியம், தேவ சமாதானம், தெய்வீக சந்தோஷம் ஆகியவை அனுபவிக்கப்படாததன் விளைவாகவே ஆகாத வெறுப்பும், நீங்காத கசப்பும், மோசமான வைராகியமும் எளிதாக உட்புகுந்து வாழ்க்கையை நாசம் பண்ண ஆரம்பிக்கின்றன. ஆண்டவராகிய இயேசு பலரால் வெறுக்கப்பட்ட ஒரு நபராக இருந்தார். ஆனால் அவர் யாரையும் வெறுக்கின்ற ஒரு நபராக இருக்கவில்லை. ஏனென்றால் அவருக்குள் தேவ அன்பு இருந்தது. அந்த அன்பின் விளைவாக அவருடைய இருதயத்தில் வெறுப்பும் விரோதமும் இடம் பிடிக்க இயலவில்லை. இந்த உலக சூழ்நிலையில் பிறருடைய தவறான குணங்களும் தவறான செயல்களும் நமக்குள் வெறுப்பையும் கசப்பையும் கோபத்தையும் கொண்டு வருவது இயற்கை. ஆயினும் தேவ அன்பை ருசித்து பழகின இருதயத்தில் அவைகள் முளைவிட்டு வளர முடியாது. யோசேப்பு வாலிப வயதுகளிலே தேவ உறவையும் ஐக்கியத்தையும் அனுபவித்து பழகியவன். எனவே சகோதரர்களால் மிகுதியாக வெறுக்கப்பட்ட போதிலும் அவன் அவர்களை வெறுக்கவோ விரோதிக்கவோ இல்லை. எனவே அவன் பலவித துன்பங்களின் நடுவிலும் மன தெளிவுடனும் அமைதியுடனும் நம்பிக்கையுடனும் வாழ்ந்து முன்னேறி சென்றான். சிலர் பக்தி செயல்கள் பல உடையவர்களாயினும் பிறரை குறித்த வெறுப்பையும் விரோதத்தையும் விட்டுவிட இயலாதவர்கள். காரணம் என்னவென்றால் தேவ உறவின் வாயிலாக வருகின்ற தேவ அன்பை அவர்களின் இருதயம் இன்னும் உணரவில்லை. அநீதிகள் பல செய்த சவுலை வெறுக்கவும் வேரறுக்கவும் தாவீதுக்கு நியாயங்கள் இருந்தன. ஆயினும் அவன் தேவ அன்பை ருசித்த மனிதனாய் இருந்ததால் சவுலின் வெறுப்பினை சகிக்க முடிந்தது. தேவ உறவினால் வருகின்ற இளைப்பாறுதலை இழந்து விடாதிருப்பதற்காக மனிதர்களின் பகைமையினால் வந்த மன வேதனைகளை அவன் தாங்கிக் கொண்டான். ஜெபம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். தேவனே, நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் தேவ ஐக்கியத்தில் நிலைத்து இருப்பவராகவும் விசுவாசத்தில் உண்மையுள்ளவராகவும் சரியான வழியில் நடப்பவர்களாகவும் வேதத்தை பின்பற்றுபவர்களாகவும் வாழ கிருபை பாராட்டும். ஆமீன்.